தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் திருக்கோயில் பற்றிய வரலாறும் புராண தகவல்களையும் கோயில் சிறப்புகளையும் இந்த சிவனடிமை பதிவிடுகிறேன். கைலாயத்தில் ஒரு நாள் இறைவன் பார்வதிக்கு வேத மந்திரங்களை உபதேசிக்கிறார். அம்மையும் அத்தனை மந்திரங்களையும் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கிறாள். ஆனாலும் உமையோளுக்கு எவ்வளவு வேலை! புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், 2 பிள்ளைகளை கவனிப்பது, இதை தவிர எண்ணற்ற பக்தர்களின் பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி வைக்கும் பொறுப்பு. எவ்வளவு பொறுப்பு! அதனால் வேத மந்திரங்களை ஒழுங்காய் ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் ஈசன் சொல்லிக் கொடுத்த பாடத்தை ஒப்பிக்கும்படி கேட்கிறார். அம்மைக்கோ பாடம் எல்லாம் மறந்துவிட்டது. அதனால் அம்மையை அப்படியே விழிக்கிறாங்க. உடனே ஈசனுக்கு கோபம் வந்து விடுகிறது. கோபத்தில் சாபமே கொடுத்து விட்டார் ஈசன். என்ன சாபம்னா, அன்னை பார்வதி பூலோகத்தில் ஒரு வேதியருக்கு மகளாய் பிறக்க வேண்டும். அந்த வேதியர் தந்தையிடம் இம்போசிஷன் எழுவது போல 1000 தடவை கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது. அதன் பின் இறைவன் வேதப்பொருள் உரைத்து திருமணம் செய்து கொண்டு கைலைக்கு அழைத்து செல்ல வேண்டியது. இதுதான் அந்த சாபம். சரி, அம்மை எங்கே பிறக்கிறாங்கன்னா, ராஜமாணிக்க சதுர்வேதபுரம் என்ற ஒரு ஊரில் வேதங்களை ஓதி உணர்ந்த வேதியர், ஒழுக்கத்தால் உயர்ந்தவர். ஆனால் அவருக்கு ஒரு குறை, பிள்ளை பேர் தான் இல்லை. அதனால் ஊருக்கு பக்கத்தில் உள்ள இளந்தைவனம் கிராமத்தில் உள்ள ஈசனை பிரார்த்திக்கிறார். அங்கு உள்ள கௌதம தீர்த்தத்தில் நீராடி விரதம் இருக்கார். அவருடைய தவத்திற்கு இறங்கிய ஈசன் அருள் புரிகிறார். அவருக்கு 3 புதல்வர்களும் ஒரு பெண்ணும் பிறக்கிறார்கள். பெண்ணுக்கு பூண்முலையாள் என்று பெயரிடுகிறார். 4 பேரும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறார்கள். அந்த பெண்ணும் மணப்பருவம் அடைகிறாள். இந்த நிலையில் ஒரு கிள வேதியர் உருவில் ஈசனே வருகிறார். யாருக்கு அவர் வரம் கொடுத்து அருளினானோ அந்த வேதியரிடமே உதவி கேட்கிறார். இறப்போருக்கு இல்லை என்று சொல்லாத வேதியரும் கேட்ட உதவியை தருவதாக வாக்களிக்கிறார். உடனே கிள வேதியராக வந்த ஈசன் பூண்முலையாளை தமக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்பதுதான். வரம் கொடுத்த வேதியரும் கிள வேதியருக்கு தம் அருமை மகளை திருமணம் செய்து கொடுக்க சம்மதித்து திருமண ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறார். மிக சிறப்பாக திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது. திருமணம் முடிகிறது. மணமக்களை ஊஞ்சலில் வைத்து லாலி பாடுகிறார்கள் பெண்கள். அவ்வளவுதான். மணமகனும் மணமகளும் அப்படியே மறைந்து விடுகிறார்கள். எல்லோரும் திகைத்து நின்றபோது ரிஷப வாகனத்த ரூபனாய் இறைவனும் இறைவியும் காட்சி கொடுக்கிறார்கள். இறைவன் வேதியரை பார்த்து, மாசற்ற மறையவனே, உன் தவத்துக்கு மெச்சியே பார்வதியை நின் மகளாக அவதரிக்கச் செய்து உன்னிடம் வளரச் செய்தோம். அவளை திரும்பவும் திருமணம் முடித்து என்னிடம் அழைத்து கொண்டோம் என்று கூறினார். இனி இந்த ஊரிலேயே கல்யாண சுந்தரியுடன் கல்யாண ஈஸ்வரனாக கோயில் கொள்வோம். இந்த ஊருக்கு கல்யாணபுரம் என்ற பெயர் வழங்கப்படும் என்று சொல்கிறார். இத்தனையும் கேட்ட வேதியருக்கு ஒரு ஆசை. இறைவனே திருமணம் நடந்து சரிதான், சப்தபதி சேஷஹோமம் எல்லாம் நடக்கவில்லையே, அந்த சடங்கெல்லாம் நடக்காவிட்டால் எங்கள் மறையவர் மனமுறைப்படி திருமணம் பூர்த்தியானதாகாதே என்று கூறியவுடன் ஈசனும் சரி நடக்கட்டும் உங்கள் சடங்குகள் என்கிறார். சடங்குகள் நடந்து இறைவி திருமணமும் பூர்த்தியாகிறது. இப்படி பார்வதியை 2ஆம் தடவை திருமணம் முடித்த பின்னும் இறைவன் வாத்தியார் தொழிலை உடையவில்லை. என்ன வேதம் ஓதல் கூடுமோ என்று அம்மையை கேட்கிறார். அம்மையும் சளைக்கவில்லை. ராஜமாணிக்க சதுர்வேதபுரத்தில் தந்தையான வேதியரிடத்தில் 1000 தடவைக்கு மேலாக வேதங்களை ஓதி ஓதி வளர்ந்தவளாயிற்றே. ஆதலால் கடகடவென பாடம் ஒப்புவிக்கிறாள். சரி, ஒப்புவித்த பாடத்துக்கெல்லாம் பொருள் சொல்லு என்கிறார் ஈசன். அம்மை திரு என்று விழிக்கிறாள், பள்ளி பிள்ளையைப் போல. உடனே இறைவன் வேத பொருளையெல்லாம் திரும்பவும் அம்மைக்கு போதிக்கிறார். இப்படி வேதத்தில் திரும்பவும் உபதேசம் பெற்ற மங்கை
பூண்முலையாக கல்யாண சுந்தரியாக கோயில் கொண்டிருக்கும் தலம்தான் உத்தரகோசமங்கை. உத்தரம் என்றால் திரும்ப பெறும் விடை. கோசம் என்றால் வேதம் என்று பொருள். இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்ட இத்தலத்தில் உள்ள அம்மையும் அப்பனையும் 5.5 அடி உயரம் கொண்ட மரகத கல்லாலான நடராஜரையும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சென்று வழிபட்டு ஈசனோட அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று இந்த ஈசனடிமை கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய தகவல்களை திரட்டி பதிவிட எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். ஓம் நமச்சிவாய.